பொறுமையா பார்த்து உட்காரு. என்ன சாந்தி, என்ன பண்ணுது? தெரியலங்க, திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஒரே மயக்கமா இருக்குங்க. இரு, இந்தா தண்ணிய குடி. சாந்தி, இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப டயர்டா இருக்குங்க. சரி வா, டாக்டர்கிட்ட போலாம். எந்திரி. வேண்டாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சாந்தி, இப்ப நீ ஏன் வாந்தி எடுத்தேன்னு தெரியுமா? தெரியலையே. ஐயோ, இது கூடவா தெரியல? என்னங்க சொல்றீங்க? நீ அம்மாவாக போற. நான் அம்மாவா போறேனா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, ஏதோ என் மனசுக்கு தோணுச்சு சொன்னேன். சரி வா, டாக்டர் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருவோம். போலாமா? போலாங்க. இல்ல, நீ வெறும் வயித்தோட இருக்க, முதல்ல சாப்பிடு, அப்புறம் போலாம். இந்தா. இல்லங்க, இதெல்லாம் வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போலாங்க. வாங்க. நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாங்க. இல்லம்மா, ஒரு காஃபியாவது போட்டு கொடுக்குறேன். ஐயோ வேண்டாங்க, ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போலாம். வாங்க வாங்க. சரி, மெதுவா பாத்து. என்னங்க, வண்டி ஓட்டும் போது செல்ல பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். இந்தா, நீயே போட்டு கொடு. எங்க வீட்டுக்கா? எதுக்குங்க? போட்டு கூட சொல்றேன். என்னங்க, ரிங் போகுது. சொல்லுங்க, என்ன பேசணும்? நானே பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு நானே பேசிக்கிறேன். எங்க போன கொடு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? மாமா, நான் ராமச்சந்திரன் பேசுறேன். எப்படி ராமச்சந்திரனா? இல்ல மாமா, நான் உங்க மாப்பிள்ள ராமச்சந்திரன். நம்ம மாப்பிள்ள தானா? பாண்டீஸ்வரி, ஓடியா ஓடியா, நம்ம மாப்பிள்ள தான் பேசுறாரு. சொல்லுங்க மாப்பிள்ள. என்னவா இருக்கணும், நீங்களே சொல்லுங்க பாப்போம். நாட்டுல 4000 விஷயம் கெட்டது நடந்தாலும் கழுத 4 விஷயம் நல்லது நடக்கத்தானே செய்யும். நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன் மாப்பிள்ள, ஒருவேளை பத்திரிகை நடத்துறத விட்டு வேற நல்ல வேலை தேடுறீங்களா என்ன? அது இல்ல மாமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ப்ரமோஷனா? மாப்பிள்ள ரொம்ப தமாஷா பேசுறாரு. மாப்பிள்ள, நீங்க தானே நம்ம பத்திரிகைக்கு எடிட்டரு, எம்டி, ஆபீஸ் பாய், எல்லாமே நீங்க தானே. அப்படி இருக்கும்போது எப்படி புதுசா ப்ரமோஷன் வரும்? ஏன் மாப்பிள்ள, ஒருவேளை பத்திரிகை சங்க தலைவர் ஆயிட்டீங்களா? போங்க மாமா. சரி, நானே சொல்றேன். நான் அப்பாவாக போறேன், சாந்தி அம்மாவாக போறா. என்னது, நீங்க அப்பாவை போறீங்க, சாந்தி அம்மாவை போதா? ரெண்டு பேரும் ஏதாவது ஜோடியா மாறுவேட போட்டியில கலந்துக்க போறீங்களா? அறிவு இருக்கா உங்களுக்கு? சாந்தி முழுகாம இருக்கா போல இருக்கு. குடுங்க போன குடுங்க. மாப்பிள்ள, சாந்தி எப்படி இருக்கா? நீங்க இருக்கல, அவன் நல்லா தான் இருப்பா. போட்டன தெரியுமா? நல்லா இருக்காத்த. நானும் அவளும் இப்ப கிளினிக் தான் போயிட்டு இருக்கோம். இப்பதான் போறீங்களா? அப்ப டாக்டர் இன்னும் பாக்கலையா? நானும் அவளும் டாக்டர் பக்கம் தான் போயிட்டு இருக்காத்த. ஓ, போன கொஞ்சம் சாந்தி கிட்ட கொடுங்க மாப்பிள்ள. சரிங்க அத்த. இந்தா, உங்க அம்மா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ அம்மா, சொல்லுமா. சாந்தி, மாப்பிள்ள சொல்றதெல்லாம் நிஜம்தானே? இப்பதான் டாக்டர்கிட்ட போறோம்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே வாந்தி தலை சுத்தல்மா. அதான் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காருமா. வாந்தி தலை சுத்தலா? மயக்கம் வர மாதிரி இருந்துச்சா? ஆமாமா. அப்படின்னா அதுவா தான் இருக்கணும். நீ என்ன பண்ற, டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கங்கறத உடனே எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடு. கண்டிப்பா சொல்றேம்மா. சரிம்மா, ஓகேம்மா. இந்தாங்க. ஏண்டி, என் பொண்ணு கிட்ட நான் பேச வேணாம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க.
அவங்க இப்பதான் டாக்டர் கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. வந்ததும் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க பேசுங்க. டாக்டர் கிட்டே இப்பதான் போயிருக்காங்களா? ம். அப்ப பொறுமையாவே பாத்துக்கிட்டு வரட்டும். நீ என்ன பண்ற, சமையக்கட்டுக்கு போய் பாத்திரத்துல ஒட்டாத மாதிரி நல்ல அல்வா பண்ணி கொண்டா. சக்கரை வியாதி நல்லா முத்தி போயிடும். அடி போடி பைத்தியக்காரி, சக்கரை வியாதியை ஒழிச்சு கட்டத்தான் ஒருத்த பொருந்தே வரா, புரியுதா? போய் வேண்டாம் கொண்டா. புள்ள இல்லாத வீட்டுல கிழவ துள்ளி விளையாடுவான்னு சொல்லுவாங்க. அது சரியா இருக்கு. நீ வேற. ஹலோ சார். ஹலோ சார், வாங்க உட்கார். ரெடியாட்டரா? பார்க்குறேன். வாங்க மிஸ்டர் ஜீவா. குட் மார்னிங் சார். நான் ரெடி. போலாமா? ரெடி சார், போலாம். வாங்க சார். நம்ம கார்லயே போயிடலாம் சார். நோ 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 நோ, நான் போகிறதுக்கும் வர்றதுக்கும் கவர்மெண்ட் எனக்கு கார் கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு நான் உங்கள் வண்டியில் வந்தா உங்களுக்கு நான் ஏதோ தனியாக சலுகை பண்ணுற மாதிரி நினச்சிக்குவாங்க. சார், தனிப்பட்ட முறையில் நான் ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷன் இது. உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து சேர்க்கறது என் பொறுப்பு. அரசாங்க வேலைன்னா அரசாங்க வண்டியில் போகலாம். நீங்கள் சொல்கிறதும் சரிதான் ஜீவா. நான் உங்கள் வண்டியிலே வந்துடுறேன். தேங்க்யூ சார். வாங்க சார். அருள் சார், நீங்கள் நம்ம வண்டியில் வந்து. ஓகே சார். என்ன டாக்டர், என்னாச்சு? லேபுக்கு அனுப்பியிருக்கேன். ரிசல்ட் வந்தோன்னு சொல்றேன். யூரின் டெஸ்ட் பண்ணீங்களா? பண்ணியாச்சு. பிபி டெஸ்ட் பண்ணீங்களா? பண்ணியாச்சு. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா? எல்லாம் எடுத்தாச்சுங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? ரிசல்ட் வரட்டுங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். எதுக்கும் இசிஜி எடுத்து பார்த்தீங்களா? எதுக்கு அங்க ஸ்கேனு இசிஜி எல்லாம் எடுக்க சொல்றீங்க? இல்லை, என் ஒய்ஃபுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா பிறக்கிற குழந்தை நல்லபடியாக பிறக்கலாம். அதான். குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா என்ன பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும். ரிசல்ட் வரட்டும், நாங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். முதல்ல உட்காருங்க சார். காலையில என்னமா சாப்பிட்டேன்? ஒன்றும் சாப்பிடல டாக்டர். என்னம்மா மணி 10 இன்னும் ஒண்ணும் சாப்பிடலன்னு சொல்றீங்க? ஏங்க இதை நீங்க கவனிக்காம பெருசா ஒய்ஃப் மேல அக்கறை இருக்கிற மாதிரி அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களான்னு எங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லை டாக்டர், சந்தோஷத்துல சாப்பிடாம வந்துட்டா. சந்தோஷங்கிறது மனசுக்கு தாங்க, உடம்புக்கு இல்லைங்க. வேளா வேலைக்கு அவங்க சாப்பிட்டா தானே உடம்பு ஹெல்த்தாவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வெளியே ஹோட்டல் இருக்கு, முதல்ல டிஃபன் வாங்கிட்டு வாங்க உங்க ஒய்ஃப்க்கு. ஓகே. ஐயோ வேண்டாங்க டாக்டர், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் டாக்டர். இல்லைம்மா, வேலை வேலைக்கு சாப்பிடலன்னா அல்சர் வரும். அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. சாரி மிஸ்டர் ராமச்சந்திரன், உங்க ஒய்ஃப் வாந்தி எடுத்ததுக்கு காரணம் நீங்க நினைச்சது இல்ல. நைட்டு சாப்பிட்டது ஜீரணமாகாம இருந்திருக்கு, அதான் அவங்க வாந்தி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வாந்தி எடுத்தாலே பாடி டயர்ட் ஆயிடும், அதான் உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட மயக்க வரதா சொல்லியிருக்காங்க. நான் ஒரு டானிக் எழுதி தரேன், அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. வேளா வேலைக்கு இதை சாப்பிட சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும்.
தேங்க்யூ. வரேன் டாக்டர். ம். வாமா. சிஸ்டர், இதுக்கு தான் அவசரப்பட்டு ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இப்போ நாம ஏமாந்த மாதிரி எங்க அம்மா அப்பாவும் ஏமாந்துருவாங்கல்ல. சந்தோஷத்துல ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இது தப்பா? இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்து ஃபோன் பண்ணிருக்கலாமேன்னு சொன்னேன். நல்லது நடக்கும் தான் நம்புறோம். நாம எதிர்பார்க்கறதுக்கு மாறா நடந்தா நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? இதை பார், நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. எனக்கு மனசே சரியில்லைங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது என் கூட வீட்டில் இருங்களேன் ப்ளீஸ். வீட்டில் இருந்து நான் என்ன பண்ண போறேன் சாந்தி? ஆஃபீஸுக்கு போனாலாவது என் வேலையை பார்ப்பேன். சாந்தி, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒன்றும் தேவையில்லைங்க. வீட்டில் டிஃபன் இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி, நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. நான் வேணா மத்தியானம் சாப்பாடு ஹோட்டலில் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். அவன் கொண்டாந்து கொடுத்துருவான். என்ன? அதெல்லாம் வேண்டாம், நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஹோட்டல் சாப்பாடு எனக்கு ஆகாது. நீங்க கிளம்புங்க. சரி, நான் வரேன். இப்படி நாத்தடிக்குதே ஜீவா, வேற ரூட்ல போயிருக்கலாமே. சார், இதுதான் சார் ஷார்ட்கட்டு. இதில் போனால் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். மெயின் ரோட்டில் போனால் 2 hours ஆகும். நீங்கள் வேற 11 மணிக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொன்னீங்க. அதனால தான் இந்த ரூட்டில் வந்தேன் சார். என்னாச்சு? தெரியல சார். என்னாச்சு ஜீவா? தெரியல, என்னன்னு பார்க்க சொல்கிறேன். இறங்கி போய் பாருப்பா. சரி சார். ஜீவா, நாத்தம் தாங்க முடியல. கார் கண்ணாடி கொஞ்சம் ஏற்றி விடுங்க. ஐயோ, அது வேலை செய்யல சார். வேற கார் எடுத்துட்டு வந்திருப்பேன். இது ரொம்ப ராசியான காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏசியை விரும்ப மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப எளிமையானவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த கார் எடுத்துட்டு வந்தேன்.
என்ன ப்ராப்ளம்? ஒரு நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிடும். சார் என்னங்க சார் ஆச்சு? இதோ ரெடி ஆயிடும், போலாம். என்ன அது ஒரே நாஸ்தியா இருக்கு? இந்த ஏரியா எந்த லிமிட்ல வருது? சார் சர்வே பேப்பர்லாம் கொண்டு வரல. ஆஃபீஸ் போனோடனே பார்த்து சொல்லிடுறேன் சார். இது நல்லாத்தூர் கிராம பஞ்சாயத்து சேர்ந்தது சார். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போனா சிட்டி லிமிட்டை தொட்டுறலாம். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட வராது சார். ஆனாலும் இது கார்பரேஷன் லிமிட்ல தான் இருக்கு. கார்பரேஷன் லிமிட்ல இருக்கா? யோ என்னையா அது? எல்லாரும் என்னையா பண்ணிட்டு இருக்காங்க? சார் நானே முதல்ல இப்பதான் இந்த ஏரியாவுக்கு வரேன் சார். மனுஷன் வாழ முடியுமா இந்த இடத்துல? இத பாரு, மண்டை பொழுக்கிற உச்சி வெயிலே கொசு வந்து கடிக்குது. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா கொசு படையே வந்து ஆளைய தூக்கிட்டு போயிடும் போல இருக்க. மூச்சு விட முடியல, கொமட்டுது. சார் சார் என்ன சார் ஆச்சு? தண்ணி எடுங்க. சார் சார் இதாங்க சார். என்ன சார் ஆச்சு? தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. குடியா? என்ன சார் ஆச்சு? சார் சாரி ஜீவா, என்னால ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண முடியாது. எனக்கு ஒரே தலை சுத்தலா இருக்கு. அருள் வண்டி எடு. இந்த ரோட்ல கூட்டு வந்து நம்மள மாட்டி விட்டானே. சார் எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல ஜீவா, எனக்கு ஒரே மயக்கம் வர மாதிரி சார் இருக்கு. வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். சார் வண்டி ரெடி ஆயிடுச்சாமா? இல்ல ஜீவா, நீங்க போங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்னை மன்னிச்சிருங்க, என்னால முடியல. ப்ளீஸ். ஓகே சார். வாங்க சார். டிரைவர் சார் வண்டி எடு. ஓகே. ஏன்டி டிவி ஆன் பண்ண? முதல்ல போடாத. காஃபி கேட்டீங்கன்னு தானே வேலை மெனக்கிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். என்ன மதிக்காம அப்படியே டிவி பார்க்க வேண்டியிருக்கேன். நான் குழந்தைய கொஞ்சம் பாட வேண்டிய பாட்டை என் தலைவர் பாடுறாரு, அதை கேட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன். நடுவுல நீ வேற வந்து தொந்தரவு கொடுக்குற. ஓடுறிய. குழந்தைய கொஞ்சறத டிவியில பார்த்தா போதுமா? நாம நேர்ல அனுபவிக்க வேண்டாமா? நானா மாட்டேங்கிற, நீதான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிற. ஏன் இப்படி உங்களுக்கு வயசான காலத்துல புத்தி போகுதோ தெரியல. நான் நம்ம பேர பிள்ளைய சொன்னேன். நான் பத்திர என்னடி சொல்றேன்? பேர பிள்ளைய கொஞ்சம் தான் ஆசை. வா மட்டும்தான் அதை தான் சால்ஜாப் சொல்லுது. ஆஸ்பத்திரிக்கு நம்ம பொண்ணை மாப்பிள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. போன் பண்ணி என்ன எதுன்னு கேளுங்க. ஏண்டி பொண்ணை ஆஸ்பத்திரி தான் கூட்டு போனாரு? மந்திரவாதி கிட்ட ஒன்னும் கூட்டு போல இல்ல. என்ன மை போட்டு பாக்குற விஷயமா? ஆஸ்பத்திரினா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசாதீங்க. அவங்க போய் 2 மணி நேரம் ஆகுது. இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. போன் பண்ணி என்ன எதுன்னு கேளுங்க. நீ விட மாட்டிய. சின்ன பொண்ணு மாதிரி ஒரேடி அடம் முடிப்ப. கழுத அந்த போன எடு. இது வேற தெரியல. பாடிஸ்ரீ போன உன்ன மாதிரியே இருக்குது. ஹலோ அம்மா சாந்தி, நான் தாம்மா 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பெத்த அப்ப குமாரப்பா இசட் பேசுறேன். என்னம்மா ஒன்றும் பேச மாட்டேங்கிற? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? இரு வர. ஏண்டி உன் பொண்ணு என் கூட பேசுறதுக்கு கூச்சப்படுறா, நீயே பேசு. அம்மா சாந்தி, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. என்னங்க பட்டும் படாம பேசுறா? முதல் தடவை இல்ல, அப்படித்தான் இருப்பா. அப்படியே பிடி பிடி. அம்மா, காலையில நீயும் மாப்பிள்ளையும் டாக்டர்கிட்ட போனீங்களே, டாக்டர் என்னமா சொன்னாங்க? அஜீர்ண கோளாறா, நைட்டு சாப்பிட்டது உடம்புக்கு ஒத்துக்கலையா, அதான் வாந்தி மயக்கம். மற்றபடி எதுவும் இல்லைன்னு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்கம்மா. ஓ அப்படியா? சரிம்மா, நீ உடம்ப பார்த்துக்கோ, மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடு. மாப்பிள்ளைய நான் விசாரிச்சேன்னு சொல்லுமா. நீயும் அப்பாவும் எப்பம்மா சென்னைக்கு வரீங்க? நான் அப்பா கிட்ட பேசிட்டு உனக்கு நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரிம்மா, ஓகே. அல்லாஹ் இயேசு ராமபிரான் அனைவரும்
சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும் வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும் இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும் அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும்